வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன ப்ளே பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, 99 ஃபாரஸ்ட் அப்படின்ற கேம் தான் ப்ளே பண்ண போறோம். இந்த கேம் வந்து நம்ம 2வது தடவையா விளையாடுறோம்னு நினைக்கிறேன். ஆமா 2வது தடவை தான். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து இந்த காட்டுக்குள்ள நம்ம ஒரு சேலஞ்சா வந்திருக்கோம். அது என்ன சேலஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தனா ஒரே ஆளா நின்னு அந்த 4 பசங்களையும் காப்பாத்தி இங்க இருந்து நான் கூட்டிட்டு போல. என் பேரு அண்ணாமலை சிவனேசன். ஏன் என் பேரு சிவனேசன் கிடையாது. என் பேரு என் பேரு சிவனேசன் கிடையாது. என் பேரு எனக்கு தெரியாது. நம்ம வந்து interview பண்றது. நீங்களா யாரெல்லாம் வந்து லைட் இருக்கு, சேர் இருக்கு, மைக் போய் அந்த மணியை கூட தட்டி விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அமோகமா இருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றாக இருக்கும். தயவு செய்து அந்த கோவில் மணியை அடித்து விட்டு போய்விடுங்கள். நம்ம எப்படியோ ஒரு மேப் அப்கிரேட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல புதிய தான் வெளியாயிட்டோம். வெளியாயிடும்ன்ற இருந்தா நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. படி மேல போகுது. இதை நான் ஏதோ இருக்கு விசாரமா இருக்கு. அது மட்டும் தெரிஞ்சு இது என்ன ஸ்கூலா இல்ல வீடியோ இந்த பெட்டிக்குள்ள பாத்துருவோம். பெட்டியை அவனை வராம இருந்தா சரி. பார்ப்போம். நம்ம பிளாஷ் லைட் கண்டுபிடிச்சிருக்கோம். கிடையாது. இப்ப நீங்க எங்க இருந்து வந்தானுங்க அடிக்கிறோம்டா. இவனுக்கு எங்க இருந்து வந்தான்? இந்த இவ்வளவு பேர் இருக்காங்க. ஐயோ நம்ம எப்ப மேல போறது? அப்படி வந்து அப்படி போய் பார்ப்போம். நம்ம கிட்ட ஒரு நார்மலான ஆக்ட் தான் இருக்கு. இந்த வாட்ச் டவர் அப்பாடா ஒரு வாட்ச் டவர். அந்த வாட்ச் டவர் மேலே ஓப்பனிங் எங்க வாங்கல ஐடியா வேகம் ஓடிடுவோம். எங்க அந்த கேஸ் இருக்கு. வெடி எடுத்துக்கிட்டாமா நம்மளால உயிர் வாழ முடியும். இந்த கேம்பயர் அவுட் ஆயிடுச்சா வெளியே வந்துருக்கிறேன். எங்கடா இருக்க? ஐயோ பெட்டி பெரிய ரொம்ப நல்லா அந்த பிளாஷ் லைட் கேட்டேன். அந்த டார்ச்சர் மாதிரி ஒரு ரூம் இருக்கும்லங்க, அந்த இடம் தான் அப்டேட்டா அந்த அப்டேட் வந்தனால
மூவிலே ஸ்டோர் பண்ண முன்னாடி ஈட்டு 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 ஸ்டோர் பண்ண எடுத்துக்கொள்ள பாரு நம்ம ஸ்டோர் ஒரு ரொம்ப இது அப்புறமா வைக்கலாம் மட்டும் அந்த நரி வந்துச்சு நரிக்குள்ள நிறைய இந்த சொல்லி வாய்மூல ஒரு நரி நிக்குது நிறைய அண்ணன் கிட்ட வந்துடாத என்கிட்ட கழுத்துக்கு ₹1 இருக்குன்னு சொல்றேன் என்னது இது கட்டிக்க வரான் அது மட்டும் தெரிஞ்சு வீட்டுக்குள்ள இந்த வீட்டு இது ஓடிச்சு நம்ம என்ன பண்றது செத்து இருக்கு அப்ப சீக்கிரமா ஓடு ஸ்பியர் கிடைக்கணும் ஸ்பியர் 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 எவனும் ஐயோ ஐயோ ஓடிடா 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 அங்க ஏதோ வீடு இருக்குடா இந்த வீட்டை நீங்க பாரு அந்த வீட்டுல தான் ஏதோ இருக்கு இதேமா வீடு பபுள் வீடு ஓ இந்த பீயோட வீடு இங்கதான் இருக்கா இந்த பீயோ அடிச்சா பெரிய அடிதான் சோனிக்கான் திருப்பி போனா ஆனா நமக்கு தான் லைஃப் குறவா இருக்கு அடிக்கிறான்டா 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 இதானது தேடு அங்க போயிடு தேட போடா சுத்துறான்டா அப்படி சுத்துட்டேன் 2 நாள் தாங்க அதுக்கப்புறம் மக்களே நம்ம எங்க வந்தோம் இன்னைக்கு தான் நியூ ஃபார் இந்த கேம் எனக்கு பாவீங்களா என்னடா மலேசியா கொடுத்ததே இல்ல கொடுத்துதான் நல்லா இருக்கும் எவன்டா அந்த பேக் மார்க்கெட்ட செய்யறவன் இந்த ஸ்பீடு ஓகே அதான் நமக்கு இந்த இதுதான் நமக்கு வந்து அவ்வளோ என்ன இருக்கு அவ்வளோ கேஸ் ஸ்டேஷன் வேணும் ஓகே வாங்கிட்டோம் ஒரு கேஸ் ஸ்டேஷன் வாங்கிட்டு எந்த இடத்துல பிளேஸ் பண்ணலாம் இவன்டா ரோப்ளாக்ஸ் கேட்டான் கேட்கிறேன் இது இந்த இடத்துல ஓகே பிளேஸ் பண்ணிட்டோம் ஒரு $600 செக்கு தான் ஃபேக்ட்ரி வந்து ஒரு ஃபேக்ட்ரி கட்டணும் அதுக்கு $80 இந்த காசை போய் எங்க போய் பார்த்துட்டு அதான் காசு இல்லையே இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கிறேன் ஐயோ கம்மிதான் 300 400 சரி இப்போ நம்ம வந்து ஒரு மேப்பை பார்ப்போம் மேப்பில் மேப்பை படம் கொடுக்குது மேப்பு கூட மேலே தான் பார்க்க முடியாது நம்ம போய் ஒரு கேஸ் ஸ்டேஷன் ஒரு ஃபேக்ட்ரி கட்டிடுவோம் ஒரு ஃபேக்ட்ரி கட்டோம் பிளேஸ் கட்டி நம்ம வந்து போட்டு பிளாக் மேட் இன்னத்துக்குடா இன்னும் பிளாக் அந்த ராக்கெட்டுக்கு வாங்கும் காசு வேணும்டா என்கிட்ட அவ்வளோ காசு இப்போ இல்லடா தயவு செஞ்சுடா 13,000 இருடா இன்னும் இல்லடா இப்போ நான் என்னடா பண்றது இதெல்லாம் நம்ம ஷாப்ல நம்ம வந்துருக்கு போல இருக்கு எவ்வளோ நம்ம அட்டை நம்ம மேல அட்டை இங்க பாருங்க பெரிய மிஷின் வச்சிருக்கான் அவன் அந்த பெரிய மிஷின்லாம் வச்சிருக்கட்டும் நான் அந்த 99 கேம் சர்வைவல்ல விட்டு வேற இடத்துக்கு வந்துட்டேன் சரி இப்போ நம்ம வந்து ஒரு மிஷின் வாங்க போவோம்
மிசைல் வாங்க மிசைல் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உயராட்டு இருக்கேன். இது வேணாம்டா, எனக்கு தேவையில்லடா. இங்க ஒரு பிளேஸை போட்டு லான்ச் பண்றதுக்காக ஆடுறாங்க. அந்த மேப்பை ஃபுல்லா போய் பார்க்கணும். இதுதான் நம்ம எவனும் இருக்கிற மாதிரியே தெரியலையே. ஒரு சாகட்டிடாங்க. இருக்கட்டும், கடல்ல வந்து இவ்வளவு தூரம் போகுது. ஓகே, நம்ம வந்து ஒரு இடத்துல அட்டாக் பண்ணணும். அட்டாக் பண்ற இடம் வந்து கொஞ்சம் சேஃப்டியா இருக்கணும். அதனால நம்ம வந்து இந்த ஸ்கிரீனிங் நம்ம இந்த இடத்துல இருக்கிற இந்த அவன் என்ன டிஃபென்ஸ் கமிஷனர் ராக்கெட் வச்சிருக்கான். இல்லை இந்த பில்டிங்ஸை அட்டாக் பண்ணும். லான்ச்டா லான்ச் போது பாரு, டைட் அம்மாடி. வாவ், நமக்கு காசு வந்துருச்சு. அவனால ஒண்ணும் பண்ண முடியாது. இது என்னது? இதே வேண்டா நம்ம கிட்ட கொடுத்தவன். ஐயோ, அவன் நம்மளுக்கு அட்டாக் பண்றான். எந்த ராக்கெட்டும் இல்ல. லான்ச் பண்ணிட்டு இந்த பார்ட்டி கொஞ்சம் இங்க இல்லடா, இங்கடா லான்ச். இது அது மட்டும் தனியா இந்த ஃபேக்டரி ஆட் பண்ணிரும், வெடிச்சிரும். ஏன் அது என் கேஸ் ஸ்டேஷன்டா? அடா பாவி. ஓ ஐயோ, மொத்தத்தை எடுத்துருவானே நம்ம இவன். இதுல தான்டா என் பொழப்பே ஓடுது. பொழப்பு ஓட்டணும் வளர்த்தோம், பட் இதெல்லாம் வெடிச்சு போகுது. பாவி, மொத்தத்தையும் அழிச்சுட்டான்டா. அவனுக்கு நான் கவுண்டர் அட்டாக் விடுறேன். கவுண்டர் அட்டாக் பார்த்து ஊஞ்சல்லாம் சிலுக்கணும்டா. பக்கத்துல உள்ள இது நம்ம எங்கடா அம்மா தானே. ஓ, இங்க இருக்குங்க அண்ணன். இவனுக்கு இது மேல ஒரு அட்டாக போ லான்ச் போட்டு அடி நான் யாருக்கு என்னோட இடத்த எடுத்தல. கால் பண்ணிட்டு இருக்கிறது. ஐயோ, இது வேற வந்து கால் பண்றேன். லிட்டில் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு சார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளும் வந்து அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது என்ன சொல்றது, கால் பண்ணியிருந்தாங்க. யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க அம்மா தான் கால் பண்ணியிருந்தாங்க. ஐயோ, நம்மகிட்ட இவ்வளோ காசு இருக்கு, என்னடா ஒவ்வொன்றுக்கும் இவ்வளோ வேலையை கேட்குறீங்க. இது ஒன்று ஆயில் ட்ரிங்க்ஸு, அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டேஷனு, ஃபேக்ட்ரி, ஒரு மின் காத்தாடி எண்ணெய், அப்புறம் வந்து ஒரு ஆயிலு, கேஸு, இது ஃபேக்ட்ரி. ஓகே, வாங்கிட்டோம்ல. காசு தேவையில்லடா, எனக்கு ரோபாக்ஸ் தேவையில்லடா. ஓகே, நம்ம வந்து நிறைய இடத்துங்களை கட்டணும். என்னது இது? ஓ, காத்தாடியா? ஓகே, வச்சிருவோம். இது இங்க கட்டுவோம். இங்க கட்டிட இங்க கட்டுவோம். அவன் என்னதுக்கு இப்ப என் மேல திருப்பி லான்ச் பண்ணிட்டு இருக்கான் ராக்கெட்ட? அடே, நான் என்னடா அவனுக்கு பாவம் செஞ்சேன்? அடா பாவி, என் மேல ஏதோ ராக்கெட் விட்டுருக்கிட்டு இருக்காங்க. அடா அப்படியே அது என்னதானே என் பொழப்பே ஓடும். ஐயோ, இப்ப நம்ம என்னடா பண்றது?
இந்த டவரை மட்டும் அழிச்சிடாதடா, தயவு செஞ்சு அழிச்சிடாதடா. ஐயோ ஐயோ டேய், இருடா இப்ப நான் உன்னை என்ன பண்றேன் பாரு. மொத்தமா அழிச்சிட்டேன். இந்த ராயல் ரிங் இங்க கட்டிட இன்னொன்னு. ஐயோ நான் இந்த மணி தேவையில்லடா, இங்க கட்டிடு, இங்க கட்டுறா, கட்டிட்டோம். கட்டு கட்டிங் கட்டிங் கட்டு. அப்புறம் அந்த ஃபேக்டரியை வந்து இங்க கட்டிடும். கட்டு கட்டு. இப்படி கட்டி 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 காசு கொஞ்சம் ஏறும். அதுல வச்சு நம்ம டிஃபென்ஸ் ராக்கெட்ஸ் ஒன்று வாங்கணும். ஏன்னா அவனுக்கு நமக்கு தெரியாது அவன் எங்க எங்க வாங்க போறான்னு. ஏன்னா ஒரு டிஃபென்ஸ் ராக்கெட்ஸுக்கு இவ்வளோடா கேக்குறீங்க? ஆனா நமக்கு வந்து நிறைய இருக்கிற டிஃபென்ஸ் ராக்கெட், அதனாலதான் நம்ம வந்து வாங்க முடியும். ஒரு இப்ப நான் சும்மா விட மாட்டேங்க, இருங்க. இந்த ராக்கெட் வாங்கி காசு தேவைடாடா, போடா. அந்த ராக்கெட் வாங்கி இங்க பிளேஸ் பண்ணிடுவோம். பிளேஸ் பண்ணிட்டு லான்ச் எங்க இவனை எனக்கே ரெண்டத்தையும் அட்டாக் பண்ணு. மிசைல் அட்டாக் விட்டு விட்டோம்ல, இன்னையே அட்டாக் பண்றீங்க அண்ணா. நான் தைரியம் இருக்கும். ஐயோ ஃபேக்டரி ஓடா யாருக்கிட்ட இனிமே போர் தான்டா. இப்போ போறதான்டா கையில எடுக்க போறேன். ஸ்டாக்கு முடிஞ்சா இப்ப உன்னுடைய அந்த ஐயோ உங்களடா இங்கடா. ஓகே இல்ல 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 லான்ச் யாருக்கிட்ட நம்பத்தேவா. இப்ப பாடுற எல்லாம் அப்படி வெடிஞ்சு போகுது. ராக்கெட் 2 ஸ்டாக் வந்திருக்கு. நம்ம வந்து ஒரு பில்டிங் வாங்கி அப்கிரேட் பண்ணணும். அந்த பில்டிங்கால மட்டும்தான் நமக்கு வந்து காசு தவிர்த்து தர முடியும். ஏன்னா இதெல்லாம் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது வேலை வாய்ப்புகள் இருக்கிற இந்த பில்டிங்ஸ், ஃபேக்டரி எல்லாமே இண்டஸ்ட்ரீஸ்க்கு சம்மந்தப்பட்டது. ஸோ அப்போ நம்ம வந்து ஒரு ராக்கெட் வாங்கிருக்கோம். டிஃபென்ஸ் ராக்கெட்ஸ் 2 நம்மளாம் எப்போ இரு உனக்கு இப்போ அட்டாக் விடுறேன். அட்டாக்க பார்த்து கொஞ்சம் இது பண்ணுங்க. டேய் எங்கடா? ஐயோ போறேன். எதா அழிச்சான்? அடப்பாவி என் கேஸ் ஸ்டேஷன் அழிச்சிட்டான். டேய் என் கேஸ் ஸ்டேஷன் அழிச்சிட்டால, அவனுங்களை லான்ச் பண்றேன். ஓகே அந்த பெட்ரோல் ஸ்டேஷன் இங்க இருக்கு. இந்த பாரு. ஐயோ நம்ம எல்லா இடத்தையும் அடிச்சிட்டான்டா. இப்ப நம்ம கிட்ட எனக்கு காசே இல்லடா. இப்ப நம்ம என்ன பண்றது? ராக்கெட் வேற இதெல்லாம் எவனும் கேட்கலடா. லான்ச் அவன் மேலேயே லான்ச் பண்ணு. மேல இது வேற. ஓகே அது மேலேயே லான்ச் பண்ணு. நான் பார்க்கணும், பார்த்தே ஆகணும். என் மிசைல் அடிச்சானே, அவன் மிசைல் நான் அடிச்சு அடிச்சு துவைக்கணும். இப்படிதான் போடு. ஓகே க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து இந்த ஆயில் இண்டஸ்ட்ரீஸ்லாம் இல்லை கேஸ் ஸ்டேஷன் வாங்கிப்போம். ஒரு கேஸ் ஸ்டேஷனோ அப்புறம் கொஞ்சம் ராக்கெட்ஸ் 2 நாள் தான் இருக்கு. அந்த கேஸ் ஸ்டேஷன் மொத்தத்தையும் அழிச்சிட்டாங்க. அதை இப்போ நம்ம ஊரு பெலி பண்ண போறோம். என்னான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேஸ் ஸ்டேஷன் எங்க வச்சிருமோம், அதனால வரவே முடியாது. அதனால ஒன்றும் பண்ண முடியாது. அந்த சைனாக்காரனுக்கு இருக்குடா 10 ராக்கெட் லான்ச் பண்ண சொல்லியிருக்கு. 20 நிமிஷத்துக்கு பிளான். ஐயோ இப்ப நம்ம கிட்ட காசு இல்லையடா. நான் அட்டாக் பண்ண. ஐயோ இதுதாங்க போர் சூழல். இந்த போர் சூழல்ல தான் இப்படிதான் இருக்கும். நம்மளே அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். இப்ப நமக்கு வந்து இன்னும் நிறைய காசு வேணும்டா. இப்ப நம்ம என்னடா பண்றது? மணி சப்போர்ட் வேணுமே. ஐயோ அந்த இதுவும் போச்சு. இந்த கேஸ் ஸ்டேஷன் கூட வாங்க முடியாது. இப்ப நான் என்னடா மணி சப்போர்ட் எங்கடா கிடைக்கிறது? 2000 ஏறுது கண்ணு தெரியுதாங்க. அந்த மாதிரி ஒரு 10 ராக்கெட் லான்ச் பண்ணோம்னா நமக்கு ரிவோர்ட் இன்ஃபோ கிடைச்சிடும். உனக்கு வரண்டா. யாரா இந்த இஸ்ரேலுக்காரனை விட மாட்டேன், இந்த சைனாக்காரனை விட மாட்டேன், ரஷ்யா கிட்டே வா. இருடா கன்பேட் பண்ணிட்டு. ஐயோ இப்போ நம்ம என்னடா பண்றது? மணி ரிவோர்ட் என்கிட்ட இல்லையடா. ஒரு ஃபேக்டரி வாங்கலாம், அந்த மாதிரி ஒரு காசு இருக்கு. ஃபேக்டரி வாங்கி எங்க வட்டுரும்.
ஃபேக்ட்ரி வாங்கி போட்டுருவோம். கொஞ்சம் காசு குறைஞ்சாலும் பரவாயில்லை. ஆனால் காசு ஏறணும் அந்த மாதிரி. நம்ம அட்டாக் பண்ணாங்க அது மட்டும் தெரிஞ்சு அவனுக்கு இருக்குங்க அவனுக்கு. அது முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு ராக்கெட் வாங்கணும். அந்த ராக்கெட் எங்க போச்சு? இங்க இருக்கு. இது வந்து நிறைய ராக்கெட் இருக்குங்க. இந்த ராக்கெட்லாம் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா செம்மையா இருக்கும். அவன் அட்டாக் பண்ணணும்னா வேணான்னு நினைக்கிறேன். சரி, இப்ப நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபேக்டரிய வாங்க முடியுமான்னு பார்த்தா முடியாது. டிஃபென்ஸ் ராக்கெட்ஸ் முடியாது. 1000 இருந்தாலும் வாங்க முடியும். நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். என்னடா பண்ணிட்டான்? என்னடா பண்ற? எவன்டா அவன் அடிச்சு ராக்கெட்ஸா? என்னடா பண்றான்? இந்த ராக்கெட் ஸ்டாக் இல்லடா, ஸ்டக் வந்திருக்கு. ஓ, அப்ப அவன் இந்த ராக்கெட் தான் அங்க வாங்கியிருக்கான். நமக்கு வந்து இப்ப நிறைய ஃபேக்டரி வாங்கணும். இருக்கட்டும். ஓகே மக்கள், இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுப்போம். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ இன்னும் நிறைய வேணும்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் உங்களை வந்து வெளிப்படுகிறேன். இதுதான் புலி கூட்டம்.